ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்ன் பன்னீர் கட்லெட். ஆக்சுவலாக ஒரு இன்ஸ்டன்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சொல்லலாம். இதுக்கு நம்ம கோட் பண்ணுறதுக்கு நான் பண்ணியிருக்கிறது ப்ரௌன் ப்ரெட்டையும் ஓட்ஸையும் நல்லா மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, கார்னை மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ அரைச்ச கார்ன் போட்டுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு 2லேருந்து 3 உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதை நல்லா வேக வச்சுருங்க. ஸோ நல்லா நம்ம மசிச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் பன்னீர், இது ஒரு 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக ஸ்கூல் விட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்நாக்குன்னு சொல்லலாம் இதை. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சால்ட் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் இது பாவ் பாஜி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் நல்ல கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். அதனால் சாட் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் சால்ட் இருந்துச்சுன்னா அதுவும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சீரகம் 1 ஸ்பூனு. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வழக்கம் போல் மைதா மாவு, அரிசி மாவு, உப்பு கலந்து ஒரு பேட்ரு மாதிரி எடுத்து வச்சுப்போம். அதில் முக்கிட்டு இந்த ஓட்ஸோட இதில் நம்ம புரட்டி இந்த கட்லெட்டை பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதை நீங்கள் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொரிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அதுக்காக. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக காரம் மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிறது ஸ்வீட் கார்னும் பன்னீரும். ஸோ அதனால் காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கட்டும். இதுக்குள்ளே சீஸ் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கார்ன் சீஸ் பால்ஸ் மாதிரி பண்ணலாம். இந்த கட்லெட்டை 2 ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு ஒரு சீஸ் வச்சுட்டு ஒரு பர்கர் பன் மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ பேஸ் இது தான் ஆக்சுவலாக. ஸோ இப்போ பாருங்கள், மைதா மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு, அதில் உப்பை ஆட் பண்ணி தோசை மாவுக்கு மாதிரி இல்லாமல் அதுக்கும் கொஞ்சம் தண்ணியாக இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கட்லெட்ஸை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக பண்ணிவிட்டு இந்த பேட்டரில் முக்கிட்டு நம்மளோட கோட்டிங்லேயும் போட்டுடலாம். ஓட்ஸ் சேர்க்கும் போது கட்லெட் ரொம்ப கிறிஸ்பியாக எனக்கு கிடச்சது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு கையில் எண்ணெய் தேய்ச்சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு யூஷுவல் நம்ம எப்படி கட்லெட் பண்ணுவோம் அதே தான் இதில் டிப் பண்ணிவிட்டு அந்த க்ரம்ஸில் கோட் பண்ணிட போகிறோம். ஸோ இதே மாதிரி நான் எல்லாமே எடுத்து வச்சிட போகிறேன். நான் ஆக்சுவலாக ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய் அந்த கட்லெட்டுக்கு ஒரு நல்ல வாசம் கொடுக்கும். அதனால் ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா நம்ம திருப்பி போட்டோன்னா ஒரு 3 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், சூப்பராக கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக கிட்ஸ் என்ஜாய் பண்ணுற ஒரு நல்ல ஸ்நாக்குன்னு சொல்லலாம். ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளேக்ஸ் கூட கோட் பண்ண எடுத்துருக்கலாம். நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனுவலம் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.